புத்தர் மக்களை ஒரு 4 வகையாக வழிபடுத்துகின்றார். எப்படி வகைப்படுத்துகிறார் அப்படின்னா, வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்திற்கு செல்பவர்கள், 2வது வெளிச்சத்திலிருந்து இருட்டுக்கு செல்பவர்கள், 3வது இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருபவர்கள், 4வது இருட்டிலிருந்து இருட்டுக்கே செல்பவர்கள். என்னடா இது விசித்திரமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, புத்தர் எதை சொன்னாலும் ஒரு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார். யார் வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்திற்கு வருபவர்கள் என்று கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் பான் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார்கள். அதே மாதிரி பரம்பரையாகவே ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார், இல்லைனா ஒரு குறிப்பிட்ட சின்ன வயசுலேயோ ஒரு பதவியோ அதிகாரமோ ஒரு கிடைச்சிடும். அப்போ ஒரு வெளிச்சத்தில் இருக்கார். வெளிச்சத்திலிருந்து அவர் வெளிச்சத்திற்கு போகணும் அப்படின்னா, அவர் பெற்ற பதவியையும் பணத்தையும் வச்சு அவர் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும், டிசிப்ளினோடையும் ப்ராப்பர் அவரவர் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அவர் வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்திற்கு வருவது. அது மட்டும் இல்லாமல் மற்ற மக்களையும் மதித்து பிற மக்களுக்கு தான் வச்சிருக்க நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொடுத்து சமுதாயத்திற்கும் பயனுற வாழ்கிறது தான் வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்திற்கு வரக்கூடிய மக்கள். வெளிச்சத்திலிருந்து இருட்டிற்கு வரக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு அவங்களுக்கு. ஆனால் அந்த பதவி மமதையாலும் ஒரு திமிராலும் மற்றவர்களை ஏளனமாக சிந்திப்பதும், அவர்கள் மீது ஒரு வார்த்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதும், இல்லை ஒரு மக்களுக்கு கெடுதல் செய்வதும், தான் மட்டும் நல்லா இருந்திருக்காங்களா அப்படி கிடையாது. தான் மட்டும் ஒரு தவறான பழக்க வழக்கத்தோடையும் போதை பழக்கத்தோடையும் சூது போன்ற தீய பழக்கத்தோடையும் தன்னைத்தானே அழிச்சிக்கிறவங்க தான் வெளிச்சத்திலிருந்து இருட்டிற்கு போகக்கூடியவங்க. சரி, இருட்டிலிருந்து இருட்டுக்கு போகிறவங்க யார் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க இருட்டில் இருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வறுமை குடும்பத்திலையும் கல்வி அறிவு இல்லாமல் இருந்துட்டா கூட, அது இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே டிஸ்கரேஜ் பண்ணிட்டு மேலே எழுந்து வராமல் இருக்கவங்க தான் இருட்டிலிருந்து இருட்டிற்கு வருபவர்கள். சரி, இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வரவங்க பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்தில் இருந்தார் நம்ம ஆபிரகாம் லிங்கன், ஏழை குடும்பத்தில் வாழ்ந்த அப்துல் கலாம் ஐயா, இவங்கெல்லாம் இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தார்கள். அதே மாதிரி இருட்டில் இருந்தாலும் நம்ம வெளிச்சத்திற்கு வருவதற்காக வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு தவறான ஒரு சூழ்நிலையில் நம்ம பிறந்தாலும் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு நம்ம வர்றதுக்கு முடிவெடுத்து நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்து முயற்சி செய்யணும். இந்த 4 வகைப்பட்ட மக்களில் பாசிட்டிவான 2 வகைப்பட்ட மக்களாக நம்ம இருப்போம். நன்றி, வணக்கம்.